எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஜவ்வரிசியை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு பிரிஞ்சி தான் பண்ண போகிறேன். இதுக்கு பாருங்கள், ஒரு 100 கிராம் 1 கப்பு ஃபுல்லாக ஒரு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நைட்டே இதை 2 டைம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சமைக்கிற தண்ணி போட்டு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுடுங்க. பாருங்கள், காலையில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கும். இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு காய் நம்ம பிரிஞ்சிங்கிறதால நம்ம காய் போட்டு தான் செய்ய போகிறோம். கேரட் 1 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 தக்காளி வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கூட எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. ஒரு கைப்பிடி பட்டாணி நான் ஊற போட்டு பாருங்கள், கொஞ்சமாக ஒரு அரைவேக்காடை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம காய் கூட பட்டாணி போடும்போது வேகாது, அதனால் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 8-10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பிரிஞ்சி செய்கிறதுக்கு நம்ம ஜவ்வரிசியில் செய்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், வெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக சூடாகட்டும். பாருங்கள், இது கரம் மசாலா எதுவுமே போடலை நான். 2 பட்டை, சின்ன பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக வெடிக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் வெடிச்சிடுச்சு. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி. அப்போ தான் இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும். அது நடுவில் வெங்காயம் வரும், அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்காதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் பச்சை மிளகாவும் அது கூடவே சேர்த்து போட்டுக்கிட்டேன். இது ஓரளவுக்கு கொஞ்சமாக வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் உப்பு போடலை. இதுக்கு தேவையான உப்பு, காய்க்கு நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியாக ஜவ்வரிசி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கிளறி விடுங்க. இப்போ தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன், தனியாத்தூள் எதுவுமே போடலை. நீங்கள் இந்த மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லாவே கிளறி விடுங்க. இது கொஞ்சம் வறுபடட்டும். பாருங்கள், புதினா, கொத்தமல்லி நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா போட்டு கிளறிடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். எண்ணெயிலே பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் விவர் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம நைட்டு ஊற போட்டோம் இல்லையா, அது அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம் ஒட்டிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் உதிர்த்து விட்டுக்கோங்க. நம்ம சாதம் உதிரியாக எடுக்கிற மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி நம்ம போட்ட தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நம்ம இப்போ வந்து உப்பு செக் பண்ணும்போது நான் கொஞ்சம் தூக்கலாக உப்பு இருக்கிற மாதிரி காய்கறியில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. ஜவ்வரிசிக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும். பாருங்கள் இதுக்கு கலருக்கு உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரே ஒரு பிஞ்சு. அப்படி உங்களுக்கு கேசரி பவுடர் வேணாம், நீங்கள் அப்படியே ப்ளைனாக செய்கிறீங்கன்னா அது கூட உங்கள் ஆப்ஷனல் தான். பாருங்கள் இது நான் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பிஞ்சு. நம்ம பிரிஞ்சிங்கிறதால அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் போட்டேன். பாருங்கள் நான் தண்ணி பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஜவ்வரிசியில் அது உப்பே பிடிக்காது அதிகமாக, அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் உப்பு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உதிர்த்து வச்ச ஜவ்வரிசியை நம்ம போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லாவே உப்பு வந்து எல்லாமே கிளறி விட்ருங்க. தண்ணியும் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் காய்கறி போடுறதுக்கும் காய்கறி மட்டும் நல்லா வெந்திருக்கணும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி தேவையில்லை. நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா அதுவே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து நைட்டு நீங்கள் ஊற போடும்போது அது மூழ்கிற அளவுக்கு போட்டால் போதும், அதுக்கு மேலே எல்லாம் போடாதீங்க. அந்த அளவுக்கு போட்டால் தான் இந்த மாதிரி உதிரியாக வரும். பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அது நல்லாவே வெந்துடும். நீங்கள் ஜவ்வரிசிக்கு வந்து நீங்கள் தண்ணியே போடக்கூடாது. பாருங்கள் நான் எடுத்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது. இதில் தான் கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து நல்லா ட்ரையாக நல்லா வெந்து இருக்கும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் உப்புமா கூட இதே மாதிரி செஞ்சுருக்கேன், ஜவ்வரிசி உப்புமா. நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசி பிரிஞ்சி. இது நல்லா சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது அரிசி சாதம் பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டேன், மூடி வச்சுட்டேன். இது சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நீங்கள் என்றைக்காவது அரிசி சாதம் அவாய்ட் பண்ணணும், தோசை இட்லி போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நல்லா கிளறி விட்டேன். பாருங்கள் ஜவ்வரிசி பாருங்கள் எப்படி உதிரியாக வந்துருக்கு, எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன், ஆனால் ஃபஸ்ட் டைமே இது சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பாய்.